அரசு ஊழியர் சிறைக்கு போனார்னா உடனடியாக அவர் சஸ்பெண்ட் பண்ணும். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு அவர் விசாரணை அலுவலர் நியமனம் செய்யப்பட்டு 90 நாளுக்குள்ளார பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். மேலும் தேவை என்றால் 90 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு 6 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை சஸ்பெண்ட்ல தான் இருக்காங்க. விசாரணை முடிக்கப்படவில்லை. விசாரணை அதிகாரிகள் விசாரணை முடித்து அறிக்கை கொடுக்காததனுடைய காரணமாக அவர்களுக்கு சாத்தான்குளம் கொலை குற்றவாளிகளுக்கு காவல்துறை சார்ந்தவர்களுக்கு அரை சம்பளம் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது 75% முக்கால் சம்பளம் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 6 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. 10 ரூபாய்க்கும் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் 2 போராட்டங்கள் நடத்திய பிறகு கூட விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை கொடுக்காதனுடைய காரணமாக இன்று வரை 75% சம்பளத்தை சிறையில் இருப்பவர்களுக்கு 6 ஆண்டு காலமாக காவல்துறை வழங்கிவிட்டிருக்கின்றது. தற்பொழுது நீதிமன்றம் இவர்களை குற்றவாளி என்று அறிவித்திருக்கின்றது. நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவித்த பிறகு எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்களை பதவியிலிருந்து அரசு பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பது இந்திய அரசு சட்டத்தினுடைய விதி. தமிழ்நாடு அரசுடைய ஒழுங்கு நடவடிக்கை விதிகளும் இதைதான் சொல்லுகின்றது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை தமிழக அரசாங்கம் இன்று வரை சாத்தான்குளம் கொலை குற்றவாளிகளை நீதிமன்றம் தண்டித்த குற்றவாளிகளை நீதிமன்றத்தால் கொலை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட காவல்துறை சார்ந்தவர்களை இன்று வரை காவல்துறையுடைய பதவியில் தமிழக அரசாங்கம் காவல்துறை வைத்திருக்கின்றது. இந்த மாத சம்பளத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி சிறையில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் காவல்துறை ஏப்ரல் 1ஆம் தேதி சம்பளம் வழங்கி இருக்கின்றது. இதன் மூலம் காவல்துறை சொல்லக்கூடிய செய்தி, காவல்துறை சார்ந்தவர்கள் கொலை செய்தாலும் சரி, காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொலை செய்தாலும் சரி, சிறையில் இருந்தாலும் சரி, சிறையில் கூடிய காவலர்களை காவல்துறை காப்பாற்றும், அவருடைய குடும்பத்திற்கு சம்பளத்தை கொடுக்கும் என்கின்ற செய்தியை சொல்லி சட்டத்தின் ஆட்சியை தமிழகத்துடைய காவல்துறை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கின்றது. இதை கண்டித்து ஏப்ரல் 1ஆம் தேதி டிராபிக் ராமசாமி பிறந்த நாளில் தமிழக மக்களை நம்முடைய பணத்திலிருந்து கொலை குற்றவாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய காவல்துறை கண்டித்து தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு மனு கொடுக்கும் போராட்டத்தை சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் 10 ரூபாய்க்கு சார்பில் செய்ய இருக்கின்றோம். தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கின்றோம். கொலை குற்றவாளி என்று நீதிமன்றம் தண்டித்திருக்கக்கூடிய சாத்தான்குளம் போலீஸ்காரர்களை உடனடியாக காவல்துறை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே இறந்து போன ஒரு காவல்துறை சார்ந்தவருக்கு தமிழக அரசாங்கம் அரசு மரியாதையை கொடுத்திருக்கின்றது. அவர்களுக்கு காவல்துறையில் கருணை அடிப்படையில் பதவி கொடுத்திருக்கின்றது. இவையெல்லாம் தமிழகத்துடைய பொதுமக்களை, தமிழகத்துடைய வாக்காளர்களை, சட்டத்தின் ஆட்சியை நம்புவர்களை காவல்துறை கேலி கூத்தாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த போக்கினை மாற்றிக்கொண்டு நீதிமன்றம் தண்டித்த இந்த கொலை குற்றவாளிகளை தமிழக அரசின் காவல்துறை பதவியிலிருந்து உடனடியாக பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று தமிழகத்துடைய காவல்துறையை, உள்துறையை கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. நீதிமன்றம் எந்த நிமிடத்தில் குற்றவாளி என்று அறிவித்ததோ அதன் பிறகு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் வர வேண்டும், தண்டனை விபரம் வர வேண்டும் என்பதற்கெல்லாம் காத்திருக்காமல் உடனடியாக அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கின்றது. உடனடியாக தமிழகத்துடைய காவல்துறை கொலை குற்றவாளிகளை, சாத்தான்குளம் குற்றவாளிகளை காவல்துறை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அவர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நல்வினை விஸ்வராஜ், பொதுச் செயலாளர் 10 ரூபாய் இயக்கம்.